அல்லாஹ் யார்? அல்லாஹ்வை பற்றிய சிறந்த விளக்கத்தை தருவதற்கு சூரா இக்லாஸ் அத்தியாயம் 112 வசனங்கள் 1-4 வரை குர்ஆன் சொல்கிறது, குல் ஹு அல்லாஹு அஹத், நீர் கூறுவீராக, அல்லாஹ் அவன் ஒருவனே. அல்லாஹு ஸமத், எவரிடத்திலும் தேவையற்றவன். லம் யலித் வலம் யுலத், அவன் பெறவும் இல்லை பெறப்படவும் இல்லை. வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத், அவனுக்கு நிகர் எவரும் இல்லை. இதுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் 4 வரி விளக்கம். ஏன் இல்லை? இந்து வேதங்களை ஆராய்ந்தால் இதுவேதான் இந்து வேதங்களிலும் காணப்படும். குல் வல்லாஹு அஹத், இது குறிப்பிடப்பட்டுள்ளது சந்தோக்கியா உபனிஷதம் அத்தியாயம் 6 பகுதி 2 வசனம் 1 இக்கம் விவதித்யம், இறைவன் ஒருவனே, இரண்டாவது இல்லை என்று சொல்கிறது. இரண்டாவது சோதனை, அல்லாஹு சமத், அல்லாஹ் எவரிடத்திலும் தேவையற்றவன். பகவத்கீதை அத்தியாயம் 10 வசனம் 3 கூறுகிறது, இறைவன் பிறக்காதவன், அவனுக்கு தொடக்கமும் முடிவும் இல்லை, அகிலங்கள் அனைத்திற்கும் அவனை உன்னத இறைவன். மூன்றாவது சோதனை, லம் யலித் வலம் யுலத், அவன் பெறவும் இல்லை, யாராலும் பெறப்படவும் இல்லை. இது குறித்து ஸ்வேதா உபனிஷதம் அத்தியாயம் 6 வசனம் 9 ந அச்சஸ்ய கசிஜ் ஜனிதா ந சதிபா, அவனுக்கு எஜமானர்களும் இல்லை, அவனுக்கு பெற்றோர்களும் இல்லை, எல்லாம் வல்ல இறைவனுக்கு தந்தையும் இல்லை, தாயும் இல்லை. வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத், அவனுக்கு நிகர் எவரும் இல்லை. ஸ்வேதா உபனிஷதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது அத்தியாயம் 4 வசனம் 19. மேலும் யஜுர்வேதம் அத்தியாயம் 32 வசனம் 3 அது கூறுகிறது, ந தஸ்ய பிரதிமா அஸ்தி, அந்த கடவுளுக்கு உருவம் கிடையாது, சிலையும் கிடையாது, உருவகமும் இல்லை, நிழற்படமும் இல்லை, சிற்பமும் இல்லை. இதை யார் கூறுகிறார்? யஜுர்வேதம் அத்தியாயம் 32 வசனம் 3 தான் இப்படி கூறப்பட்டுள்ளது.